வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஜிஎஸ்டியில் வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது யார் ஆப் பண்ணலாம், எனக்கு இது அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கெலாம் வந்து பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கும் இதை அமைச்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தேவை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யார் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன சின்ன டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு சிம்பிளிஃபைடு சிஸ்டம், அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கம்மி பண்ணுறது, டேக்ஸ் ரேட் கம்மி பண்ணுறது, அண்ட் நிறைய B2C இருக்க இடத்துல எப்படி இதை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதில் பண்ணுற பொழுது தான் ஒரு லோவர் ரேட்டில் டேக்ஸ் கட்டி சிம்பிளிஃபைடாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் எப்படி சிம்பிளாக ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து சர்டைன் பீப்புளுக்கு ஒரு சில பேருக்கு ஓகே அப்ளிகபிள் ஆகும், ஒரு சில பேருக்கு இது அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து யார் ஆப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு டர்ன் ஓவர் லிமிட் ஒரு 1.5 crores நார்மல் ஸ்டேட், இதுவே ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்ன்னு சில ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs தான் லிமிட்டு. நமக்கு நார்மலாக ஒரு 1.5 crores வரைக்கும் உங்கள் டர்ன் ஓவர் இருக்குது. நீங்கள் வந்து வேறு எதுவும் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் மேனுஃபேக்சரர், ட்ரேடர், ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க, இந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் ஆப் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 crores வரைக்கும் தான் அந்த டர்ன் ஓவர் இருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இதை ஆப் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ், அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களோட சப்ளை வந்து நீங்கள் சர்வீஸோ இல்லை இதுவோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது, காம்போசிஷன் ஸ்கீம் ஆப் பண்ண முடியாது. அதுவே இகாம் சப்ளை, அதாவது ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி போகிறவங்களும் காம்போசிஷன் ஸ்கீம் கீழே பண்ணவே முடியாது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் வந்து தப்பு பண்ணக்கூடாது. அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. அப்போ சிம்பிளிஃபைடாக இருக்கட்டும்ன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் தப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நோட்டீஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இது இல்லாமல் மேனுஃபேக்சரராக இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம், பான் மசாலா, அதுக்கப்புறமா இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அதை பண்ணுறவங்க யாருமே வந்து இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அண்ட் என்ஆர்ஐஸ் வந்து இந்த இதை பண்ண முடியாது. கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன்னா, இப்போ இன்றைக்கி நான் வந்து இங்கே இந்த ஊரில் கடை போடுறேன், நாளைக்கு வந்து போய் வேறு ஊரில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மேண்டேட்டரியாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு டர்ன் ஓவர் கணக்கு இல்லைன்ட்டு சொல்ல முடியாதுன்றதுனால அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கும் வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் ஸ்பேஸ் கிடையாது, அவங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியாது. தென் இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எர்லியர் இல்லாமல் இருந்தது, இப்போ அதை ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீமாக. ஸோ சர்டைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்க டர்ன் ஓவர் 50 lakh இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே வந்து இதை ஆப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் போல் பார்க்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு என்ன ரேட் அப்ளிகபிள் ஆகும், அதுக்கு என்ன டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு மேனுஃபேக்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓவரால் அவங்க டர்ன் ஓவர் வந்து 1.5 crore இருக்கணும், அதுதான் பேசிக் கண்டிஷன். அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அவங்க அந்த கூட்ஸ்க்கோ இல்லை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு எக்ஸாக்டாக கொடுக்காம அவங்க ஓவரால் டர்ன் ஓவரில் ஒரு 1% போல் அவங்க டேக்ஸாக கட்டிக்கலாம். அண்ட் இது வந்து 1% போலன்றது வந்து இதோட நிறுத்திடாதீங்க, இதுக்கப்புறம் தான் மெயின் கண்டிஷன்ஸ்லாம் வரும். பாதி பேர் இதோட பார்த்துட்டு போயிட்டு வேறு யார் கிடையாது உங்கள் கன்சல்டன்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ மேனுஃபேக்சரராக இருக்கீங்க அப்படின்னா 1%, தட் மீன்ஸ் உங்கள் டர்ன் ஓவர் வந்து 50 lakh அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் வந்து 50,000 கட்டுவீங்க. ஸோ இதே ஒரு ட்ரேடராக இருக்கீங்க கூட்ஸில் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து 1% தான், அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 lakhs டர்ன் ஓவர் அப்படின்னா ஒரு 50,000 டேக்ஸ் கட்டுவீங்க. தென் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் இது பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்ககிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5% போல் நீங்கள் வந்து கட்டலாம். ஸோ போத் இதுவாக இருக்கிறது. ஸோ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு ஒரு 50 lakh டர்ன் ஓவர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2.5 lakhs வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டேக்ஸு. ஸோ இதே வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து 6% பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து earlier ஜென்ரலானா நீங்கள் 18%, இங்கேனா வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் வெறும் 6% தான். இதில் வந்து டர்ன் ஓவர் ஒரு 50 lakh இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 lakhs மட்டும்தான் வந்து டேக்ஸாக பே பண்ணுவீங்க. ஸோ ஒரு குவிக் கம்பேரிசன் மாதிரி பார்த்துடலாம். ஒன்று வந்து காம்போசிஷன் ஸ்கீம், அதர் வந்து ரெகுலர் ஸ்கீம். ஃபஸ்ட்டு திங் அப்படின்னா டேக்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் காம்போசிஷன் ஸ்கீமில் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ரெகுலர் ஸ்கீமில் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் காம்போசிஷனே ஆஃப் பண்ண முடியும். அதுவும் உங்கள் டர்ன் ஓவர் லிமிட்குள்ளே இருந்தால் மட்டும்தான். ஐடிசி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மெயின் கண்டிஷன். ஐடிசி வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. காம்போசிஷன் ஸ்கீமில் ஐடிசி எடுக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் பார்ட்டிக்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் டர்ன் ஓவர் என்னவோ அதுலேருந்து நீங்களாக பே பண்ணுவீங்க. இதுவே ரெகுலர்னால் நீங்கள் ஐடிசி எடுத்துக்கலாம். ரெகுலர் டேக்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதில் வர இன்புட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பட் காம்போசிஷனில் ஆல்ரெடி ரெடியூஸ்டு ரேட் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஐடிசியுமே கிளைம் பண்ணக்கூடாது. தென் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காம்போசிஷனில் குவார்ட்டர்லியில் பண்ணிக்கலாம். இதுவே ரெகுலர்னால் நீங்கள் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணி ஆகணும். அண்ட் அதுலேயுமே QRMP ஸ்கீமில் நீங்கள் குவார்ட்டர்லியில் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி மந்த்லியில் போகிற மாதிரி இருக்கும். இங்கே காம்போசிஷன்னா உங்களுக்கு வெறும் குவார்ட்டர்லி ஃபைலிங் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு தான் காம்போசிஷன் சூட்டபிள். இதுவே வந்து ரெகுலர்னால் நீங்கள் வந்து ஈவன் லார்ஜ் பிஸ்னஸஸ் B2B சப்ளைஸ் அண்ட் B2C சப்ளைஸ் இருக்குன்னா அவங்க அதை வந்து ஆப் பண்ணிக்கலாம். தென் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டர்லி அதாவது காம்போசிஷன் ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் CMP 08 வந்து குவார்ட்டர்லி டேக்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க ஃபார்ம் ஃபைல் பண்ணி. தென் GSTR 4 ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ ஃபைனலாக வந்து ஏப்ரலுக்குள்ளே இப்போ வந்து ரீசெண்டாக மாறி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த இயர்க்கான கம்ப்ளைண்ட்ஸ் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. இதை எப்படி ஆஃப் பண்ணுறது, நான் எப்படி காம்போசிஷன் டீலராக போகிறது அப்படின்ற கொஷின் இருக்குல்ல. ஸோ நீங்கள் GST ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும் போதே வந்து எதர் நீங்கள் வந்து காம்போசிஷன் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை நான் எடுத்துட்டேன் நான் இப்போ எப்படி மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் CMP 02 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது மூலமா நீங்கள் காம்போசிஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்ரி இயர் வந்து அந்த இயர் டர்ன் ஓவர் கிராஸ் ஆகலைன்றதுக்காக அந்த CMP 02 ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பண்ணலனா தான் மொத்தமாக பிரச்சனையே. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து எந்த ஒரு எக்ஸாம் கூட்ஸோ சர்வீசஸோ அதாவது எதுக்கு டேக்ஸ் வராதோ அது எதுவுமே நீங்கள் எடுத்து இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் கொண்டு வரக்கூடாது. ஸோ அந்த லிமிட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் கூட்ஸு சப்ளைஸ் இருக்கும்போது எக்ஸாம் சப்ளைஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கீமே அப்ளை ஆகாது. அண்ட் இதில் வந்து பில் ஆஃப் சப்ளையில் வந்து நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பில் மாதிரி கொடுக்கணும். அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன் நாட் எலிஜிபிள் டு கலெக்ட் டேக்ஸ் ஆன் சப்ளைஸ். ஸோ அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த பில்லே வேலிட். நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னாலுமே நான் கம்ப்ளைன்ஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னா உங்களுக்கு டேக்ஸ் பர்டன் கம்மியாக இருக்கும். அதோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். டேக்ஸுமே கம்மியாக கட்டுவீங்க. அதோட கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபைலிங்ஸ் அதெல்லாமே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுமே ஒரு என்ன சொல்கிறது ஜென்ரலாக இருக்கிறத விட மந்த்லி விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐடிசி என்ன எடுத்தோம் எடுக்கல ரெக்கன்சிலேஷன் இதெல்லாம் தேவைப்படாது இல்லையா. ஸோ டேரெக்டாக வந்து என்ன டர்ன் ஓவரோ அதில் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் என்னவோ அதை பே பண்ணிட்டு போயிடுவீங்க. இதில் இன்னொரு பிரச்சனை லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் GST கலெக்ட் பண்ண முடியாது. உங்கள் ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு க்ரோயிங் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஐடிசி கிளைம்ன்றதே ஒரு பர்டனாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது யூஸ்வலாக அது டக்குன்ட்டு நம்மளால் இதை ஆப் பண்ணிக்க முடியாது. பட் உங்களால் முடியும், அந்த காஸ்ட்டை வந்து பேர் பண்ண முடியும், கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காம்போசிஷன் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.